2 மாதங்களிலே 2 பெரிய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தமிழகத்திலிருந்து வெளியேறியிருக்கு. பிரைவேட் செக்டரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த 2 மாதங்களுக்குள்ள ஆந்திராவுக்கு போயிருக்கு. செட்டிலிங் டைம் இங்கே கிடையாது. நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு வினாடியும் அடுத்த மாநிலம் நம்ம கிட்ட இருக்கிறத பிடுங்கி இருப்பாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். இப்போ ஆந்திரா ரொம்ப அக்ரெசிவா இருக்கிறத பார்க்குறோம். அவங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஊன்று சக்தியாக இருப்பதையும் பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தமிழகத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பு தான். அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு நாட்டிற்கு போவதற்கு முன்பே அவருடைய பயணங்களை பற்றிய அறிவிப்புகள் தெளிவாக இருக்கும். ஆனால் தொழில்துறை அமைச்சரின் கொரியா விசிட் அவர் வெளியிட்ட அறிவிப்புக்கு அப்புறம் தான் நமக்கெல்லாம் தெரியுது. 10.5 லட்சம் கோடி கடன், ஆண்டிற்கு 70,000 கோடி புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை. புதிய அரசினுடைய மேனிஃபெஸ்டோ பிரகாரம் அதிக அளவு நிதி அவங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை ஃபுல்ஃபில் பண்றதுக்கு வேணும். மூவ்மெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேருந்து, ரொட்டேஷன் ஆஃப் கேஷ்லேருந்து, கேபிட்டல்லேருந்து, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து, சர்வீசஸ்லேருந்து, கட்டுமான தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டெக்ஸ் அழிஞ்சிட்டு இருக்கிறத பார்க்க போகிறோம். Milky Mist ice creams. ஆச்சி மசாலா. எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். தி டிபேட் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்முடன் இணைந்திருப்பவர் இந்திய தொழில் முனைவர் சங்கத்தின் தேசிய தலைவர் திரு ரகுநாதன் அவர்கள். சார் வணக்கம் சார். வணக்கம் சுல்தான். சார், சமீப காலமாக தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய இண்டஸ்ட்ரியல் ப்ராஜெக்ட்ஸ் எல்லாமே ஆந்திராவுக்கு போகுது, மற்ற ஸ்டேட்க்கெலாம் போகணும் ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. உண்மையில் என்ன சார் நடக்குது? ஒரு மாநிலத்தினுடைய முதுகெலும்பு தொழில்துறை. தொழில்துறை அப்படின்றது இங்கேயே இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் எக்ஸ்பேன்ஷன்ஸ் பண்ணுவாங்க. இந்தியாவில் வேறு மாநிலத்தில் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ் இங்கே அடிஷ்னலாக எக்ஸ்பேன்ஷன்ஸுக்குன்னு வருவாங்க. வெளிநாட்டிலிருந்து முதலீடுகள் வரும். முதலீடுகளை 2 பகுதியாக பிரிச்சுக்கலாம். ஒன்று யூனியன் கவர்மெண்ட்டினுடைய சார்ந்த முதலீடுகள், அவங்களுடைய சப்சிடி ஸ்கீமாக இருக்கலாம், அல்லது அவங்களுடைய மினிஸ்ட்ரியிலிருந்து எக்ஸ்பேன்ஷன்ஸாக இருக்கலாம். அதை மாதிரியான அவங்களை சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ். 2வது பிரைவேட் செக்டர் சார்ந்த இன்வெஸ்ட்மெண்ட். கடந்த குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்றால் 2 மாதங்களிலே 2 பெரிய ப்ராஜெக்ட் கவர்மெண்ட் சம்பந்தப்பட்ட ப்ராஜெக்ட் தமிழகத்திலிருந்து வெளியேறியிருக்கு. ஒன்று மசாகான் டாக், அந்த ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரி, ஒரு 20,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் உள்ளது. தூத்துக்குடிக்கு வர வேண்டியது ஆந்திராவுக்கு திருப்பதி பக்கத்தில் போயிருக்கு. 2வது டிஆர்டிஓ டிஃபென்ஸ் ஒரு ப்ராஜெக்டு ஹொசூரில் வர வேண்டியது 5,500 கோடி, அதுவும் திருப்பதி பக்கத்தில் போயிருக்கு, ஸ்ரீ சிட்டி பக்கத்தில் போயிருக்கு. ப்ரைவேட் செக்டரை எடுத்துக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட ஒரு 75,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இந்த 2 மாதங்களுக்குள்ள ஆந்திராவுக்கு போயிருக்கு. ராயல் என்ஃபீல்ட்லேருந்து, ரிலையன்ஸ்லேருந்து, அதானியிலிருந்து பெரிய பெரிய எமர்ஜிங் டெக்னாலஜிஸ், பெரிய ப்ராஜெக்ட்ஸு அங்கே போகுது. இதை தவிர டேட்டா சென்டர் ஒரு 1.5 லட்சம் கோடி வருது. அப்போது ஆந்திரா ரொம்ப அக்ரெசிவாக இருக்கிறத பார்க்குறோம். என்ன ப்ரைஸ் வேணாலும் நான் கொடுப்பேன், என்னுடைய மாநிலத்துக்கு வாங்கன்றதை பார்க்குறோம். அவங்களுக்கு யூனியன் கவர்மெண்ட் ஒரு ஊன்று சக்தியாக இருப்பதையும் பார்க்குறோம். அண்டர்ஸ்டாண்டபிள். பட் தமிழகத்திற்கு இது ஒரு பெரிய இழப்பு தான். கிட்டத்தட்ட 12% வளர்ச்சியை கொண்டுள்ள ஒரு மாநிலம் தமிழகம். கிட்டத்தட்ட இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில் நம்பர் 1 இருக்கக்கூடிய மாநிலம் தமிழகம். 12.5 லட்சம் கோடி முதலீடுகளை ஈர்ப்பதற்கு உண்டான புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் போடப்பட்டுள்ளதாக சொல்லப்படுவது தமிழகம். தனிநபர் வருமானம் நேஷனல் ஆவரேஜை விட நன்றாக இருப்பது தமிழகத்தில். பரவலான இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் இருப்பது தமிழகத்தில். எலக்ட்ரானிக்ஸ் உற்பத்தி ஏற்றுமதியில் முதல் மாநிலம் தமிழகம். ஆல்டர்னேட்டிவ் டெக்ஸ்டைல்ஸ், ஆல்டர்னேட்டிவ் லெதர், இ-வெஹிக்கிள்ஸ்
ஷிப் பில்டிங், லைஃப் சயின்சஸ், ரெனியூபிள் எனர்ஜியில் முதல் மாநிலம் தமிழகம் இந்தியாவின் அளவில். அப்போ இவ்வளவு ப்ராக்ரஸாக நம்ம போய்கிட்டு இருக்கிற ஓட்டம் கொஞ்சம் ஸ்பீடு குறையிற மாதிரி இருக்கோன்ற ஒரு தோற்றம் காண்றோம். நாம் பார்க்கறது இந்த ஒரு மாதம், நாளையுடன் இந்த கவர்மெண்ட்டினுடைய முதல் மாதம் முடிவடையக்கூடிய ஒரு மாதம் நிறைவடைஞ்சிருக்கு. இந்த கவர்மெண்ட் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் பதவி ஏற்பதற்கே கிட்டத்தட்ட சில நாட்கள் தாக்கப்படுது. ஏனென்றால் மெஜாரிட்டி கொஸ்டின் மார்க், ஸ்டெபிலிட்டி கொஸ்டின் மார்க், அப்சல்யூட் கவர்னன்ஸ் கொஸ்டின் மார்க்காக இருக்கிறத பார்த்தோம். அதுக்கப்புறம் வந்து அனைத்து அமைச்சர்களும் பதவியேற்க ஒரு 20 நாட்கள் ஆயிற்று. இரண்டாவது, தொழில்துறை செயலாளரும் புதியவர், கைடன்ஸ் பீரோ எம்டியும் புதியவர், தொழில்துறை அமைச்சரும் வயதில் இளையவர். செல்வி கீர்த்தனா அவர்கள் இன்னும் அதிக எக்ஸ்பீரியன்ஸ் தேவைப்படுற ஒரு நபர், அல்லது செட்டிலிங் டைம் நிறைய தேவைப்படக்கூடிய ஒரு நபர். வந்து அந்த பொறுப்பை எடுத்துக்கொண்ட 2 வாரங்களிலே இன்றைக்கு அவர் கொரியாவிலே ஒரு சுற்றுப்பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் என்பது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. நிறைய இடங்களுக்கு போகணும், நிறைய இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை பார்க்கணும். இந்த 15-20 நாட்களுக்குள்ள அவர் செய்திருக்க வேண்டிய முதல் வேலையாக நான் பார்ப்பது, போன அரசு கையெழுத்திட்ட அனைத்து MOU பற்றிய வெள்ளை அறிக்கை. வெள்ளை அறிக்கைன்றது வெத்து பேப்பர் இல்லை, வெள்ளை அறிக்கைன்றது டாக்குமெண்ட். அதை எடுத்து யாரெல்லாம் முதலீடு செய்வதற்கு ஒத்துக்கொண்டுள்ளார்களோ அவங்க அத்தனை பேரையும் ஒரு இடத்துக்கு வர வச்சு ஒரு அஷூரன்ஸஸை கொடுத்துருக்கணும். நான் தான் இப்போ புது அமைச்சர், இவர் தான் புது செயலாளர், இவர் தான் புது கைடன்ஸ் பீரோ, உங்களுக்கு என்னெல்லாம் வாக்குறுதிகள் கொடுக்கப்பட்டதோ அவை அனைத்தையும் நாங்கள் நிறைவேற்றுவோம். போன அரசு செய்யாதவற்றையும் சொல்லுங்க, நாங்கள் அதை கன்சிடர் பண்ணுறோம். இன்னும் உங்களுக்கு என்ன வேணும், நீங்கள் எப்படி இதை துரிதப்படுத்தலாம், உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட் 2 ஆண்டுகளுக்குள்ளே வர வேண்டியதை 1 ஆண்டில் வரணும்னா நாங்கள் என்ன பண்ணணும், ஃபாஸ்ட் ட்ராக் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், இது கேட்டிருக்கணும். இரண்டாவது, இதை சார்ந்த தொழில் அதிபர்களை, தொழில் வல்லுநர்களை கலந்து ஆலோசித்திருக்க வேண்டும். மூன்றாவது, முதலமைச்சரை சந்திக்கும் ஒவ்வொரு தொழில்துறை சம்பந்தப்பட்ட நிகழ்விலும் அவர் கூட இருந்திருக்க வேண்டும். ஆல்மோஸ்ட் டெய்லி சீஃப் மினிஸ்டர் இண்டஸ்ட்ரியலிஸ்ட்டை மீட் பண்ணிகிட்டு இருக்கார், ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸை மீட் பண்ணிக்கிட்டு இருக்கார். அது எல்லாத்துலேயுமே இவங்க இருந்திருக்கணும். அப்படி இருந்திருந்தால்தான் கண்டினியூட்டி இருக்கும். எல்லா விஷயத்துக்கும் தொழில் முனைவோர்கள் சிஎம் அணுக முடியாது. அப்போ மினிஸ்டர் தான் எங்களுடைய ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் கான்டாக்டாக இருக்கணும். அப்போ அந்த கான்டாக்டை எளிதாக ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கணும். ஈஸி டு அப்ரோச், ஈஸி டு டிஸ்கஸ், ஈஸி டு ஆஸ்க், அந்த ஃப்ரெண்ட்லினஸ்ஸை அமைச்சர் உருவாக்கணும். இதுதான் அவருக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்சாக இருக்க போகுதுன்னு நான் எதிர்பார்க்குறேன். ரெண்டாவது, முடிந்த அளவு ட்ராவலிங் நிறைய பண்ணணும், ஃபங்க்ஷன்ஸ் நிறைய அட்டன் பண்ணணும், போய் பார்க்கணும். இன்றைக்கு அவர் கொரியா சென்றிருப்பது மிக மகிழ்ச்சி. இப்போ அதை பற்றிய கான்ட்ரவர்சிஸை பார்க்குறோம். பொதுவாக ஒரு மாநிலத்தினுடைய அமைச்சரோ அல்லது முதலமைச்சரோ ஒரு நாட்டிற்கு செல்கிறார்கள் என்றால் இங்கிருந்து ஒரு டெலிகேஷனை கூட்டிகிட்டு போயிருப்பாங்க, அல்லது போவதற்கு முன்பே அவருடைய பயணங்களை பற்றிய அறிவிப்புகள் தெளிவாக இருக்கும். அங்கே இருக்கிற இண்டஸ்ட்ரீஸ் அவங்கள தொடர்பு கொள்வாங்க. போகிறது ஒரு இண்டஸ்ட்ரி மீட்டிங்காக போகிறதில்ல. ஆனால் இந்த முறை தொழில்துறை அமைச்சரின் கொரியா விசிட் அவர் வெளியிட்ட அறிவிப்புக்கு அப்புறம்தான் நமக்கெல்லாம் தெரியுது, ஓ அங்கே போயிருக்காங்களா அப்படின்னு. இதை மாதிரி இனிமேல் இருக்கக்கூடாது, முன்பே எல்லாருக்கும் தெரியணும். அப்போ ரீச் அவுட் பண்ணுறது ஈஸியாக இருக்கும். அங்கே சில மீட்டிங்ஸை ஏற்படுத்திக்கணும், அங்கே அசோசியேஷன்ஸை மீட் பண்ணணும், அங்கே இருக்கிற தொழில் சார்ந்தவர்களை அல்லது அந்த எந்த இண்டஸ்ட்ரி அந்த நாட்டில் பெருசாக இருக்கோ அவங்கள பார்த்துருக்கணும். இப்போ கொரியா போயிருக்காங்க, இண்டஸ்ட்ரி வந்து ஹுண்டையை பார்க்குறாங்கன்னா அதே கொரியா தான் செமிகண்டக்டரில் பெரிய அளவில் சாதனை பண்ணிகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். போன அரசுலேருந்தே கொரியாவுக்கு போயிருக்காங்க, ஜப்பானுக்கு போயிருக்காங்க. அப்போ அதனுடைய கண்டினியூட்டியை இவங்க அதை எடுத்துக்கணும்.
ரிலே ரேஸ் மாதிரி பார்க்கணுமே தவிர முதல் ஓட்டமாக பார்க்கக்கூடாது. ஒரு மாநிலத்தினுடைய நிதி வருவாய் அப்படின்னு பார்த்தோம்னா இன்றைக்கு அதுதான் மிகப்பெரிய ஒரு கேள்விக்குறி. தமிழகத்தை பொறுத்தவரை 10.5 லட்சம் கோடி கடன் ஒரு புறம், ஆண்டிற்கு 70,000 கோடி புதிதாக கடன் வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை டெபிசிட் பட்ஜெட்டில் இருக்கும். அது வரம்புக்குள்ளே இருக்கா அப்படின்றது வேற விஷயம், பட் டெபிசிட் பட்ஜெட்டில் இருக்கும். மூன்றாவது, இந்த புதிய அரசினுடைய மேனிஃபெஸ்டோ பிரகாரம் அதிக அளவு நிதி அவங்களுக்கு அந்த மேனிஃபெஸ்டோவை ஃபுல்ஃபில் பண்ணுறதுக்கு வேணும். நான்காவது, இப்போ இருக்கக்கூடிய அதிக வருவாய் கொடுக்கக்கூடிய டாஸ்மாகினுடைய வருவாய் நாளையிலிருந்து குறைய ஆரம்பிக்க போகுது. ஏற்கனவே பல கடைகளை நீக்கிட்டு. 710 ஸோ நமது வருவாய் அதை சார்ந்து இல்லாமல் தொழிலை சார்ந்து இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. மீதி எந்த டிபார்ட்மெண்ட்டுக்குனாலும் செட்டிலிங் டைம் கொடுக்கலாம். இப்போ நீங்கள் டான்ஜெட் கோட் இபி மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, ஹைவேஸ் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, அல்லது அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் எடுத்துக்கோங்க, அல்லது உள்ளாட்சித்துறையை எடுத்துக்கோங்க, அல்லது பிடபிள்யூடியை எடுத்துக்கோங்க. எந்த துறையை நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் அது தமிழ்நாட்டுக்கு உள்ளே எப்படி பண்ணலான்றதை பொறுத்து தான் இருக்கும். தொழில்துறை மட்டும்தான் உலக அளவில் என்ன நடந்துகிட்ருக்கு, அவங்கள எப்படி இங்கே கூட்டு வர்றதுன்னு இருக்கும். செட்டிலிங் டைம் இங்கே கிடையாது. நம்ம எடுத்துக்கிற ஒவ்வொரு வினாடியும் அடுத்த மாநிலம் நம்மக்கிட்ட இருக்கிறத பிடுங்கியிருப்பாங்க. சர்வைவல் ஆஃப் த ஃபிட்டஸ்ட்னு சொல்லுவோம். அப்போது நம்ம செட்டிலிங் டைம் இல்லாமல் சார், சாமானிய மக்களுக்கு ஒரு கேள்வி எழும்போது, தாவேக அரசாங்கம் பொறுப்பேற்று 1 மாதங்கள் தான் ஆகுது. இப்போ 2 மாதங்களாகவே ஒரு செட்டிலாக இருக்காங்க. இண்டஸ்ட்ரி எல்லாமே தமிழ்நாட்டை விட்டு வெளியே போகிறாங்க. தமிழ்நாட்டுக்கு வர வேண்டிய பல ஃபேக்ட்ரி, பல ப்ராஜெக்ட்ஸ் எல்லாம் மற்ற இதுக்கு போகுது. அது முந்தைய திமுக அரசாங்கமே அது ஒழுங்காக கையாளலையோ அப்படின்னு ஒரு சாமானிய மக்கள் ஒரு இதை கேள்வி எழுப்பிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் வந்திருக்காங்க, அதுக்குள்ளே எப்படி ஒரு ப்ராஜெக்ட் கையை மீறி போகுது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மசாக்கான் டாக்கை பற்றிய புரிதல் இன்று காலை இந்து பேப்பரில் ஒரு ஆர்டிக்கிள் பெருசாக எழுதியிருந்தாங்க. அதில் என்ன எழுதியிருந்தாங்கன்னு படிச்சிங்கன்னா, தமிழாக்கம் செய்யணும்னா அதனுடைய டைட்டிலே மசாக்கான் டாக் நிறுவனத்தினுடைய இன்வெஸ்ட்மெண்ட் வெளியேற்றப்பட்டதா அப்படின்றது தான் கேள்விக்குறி. வேர் தே ஃபோர்ஸ் டு கோ அவுட் அப்படின்னு. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, செப்டம்பர் 2025 மசாக்கான் டாக்குடன் ஒப்பந்தம் போடப்பட்டது, புரிந்துணர்வு ஒப்பந்தம் போடப்பட்டது. ஆனால் டிசம்பரிலே ஹுண்டையுடன் இதைவிட பெரிய ஒப்பந்தத்தை போட்டுவிட்டார்கள். 1 மாதத்திற்குள்ள அதற்கு தேவையான ஸ்பெஷல் பர்பஸ் வெஹிக்கிள் நிறுவனத்தையும் உருவாக்கி விட்டார்கள். இது மசாக்கான் டாக்குக்கு அதிர்ச்சியை கொடுத்தது, தேர்ந்தெடுத்த விதத்தில் கேள்விக்குறியை கொடுத்தது. அதனால் அவர்கள் வெளியேற வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்ததுன்னு அந்த ஆர்டிக்கிளில் அவர்கள் சென்றதற்கான காரணம் முழுமையாக திமுக அரசை சார்ந்தது அல்லது முந்தைய அரசை சார்ந்ததுன்னு தான் எழுதியிருக்காங்க. எனக்கு அதில் முழுமையான உடன்பாடு கிடையாது அந்த ஆர்டிக்கிளினுடைய கன்க்ளூஷனில். ஏன் கிடையாதுன்னா, குரோனாலஜி ஆஃப் ஈவெண்ட்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, மசாக்கான் டாக் தமிழகத்தில் ஷிப் பில்டிங்கை பற்றி அக்ரிமெண்ட் போடும் பொழுது ஒரு சிறிய அளவு முதலீடாகத்தான் பார்க்கப்பட்டது. ஒரு 15,000 கோடி. ஒரு கண்டெய்னர் மேனுஃபேக்சரிங், ஷிப் பில்டிங் மேனுஃபேக்சரிங் தூத்துக்குடியில் வருது. அவ்வளோ. நவம்பர் 2025 யூனியன் கவர்மெண்ட் ஒரு பெரிய பாலிசியை கொண்டு வருது. அப்போ தான் கொண்டு வந்தாங்க. அந்த பாலிசியில் கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ஆஃப் ஷிப் பில்டிங் இண்டஸ்ட்ரியை கொண்டு வந்தாங்க. தூத்துக்குடி அதில் ஒரு அங்கமாக தேவைப்பட்டது. கிளஸ்டர் டெவலப்மெண்ட்றது பெரிய வளர்ச்சி. அப்போது ஹுண்டை வேர்ல்டு அளவில் நம்பர் 1 இண்டஸ்ட்ரி இன் ஷிப் பில்டிங். ஸோ பெரிய ப்ராஜெக்டாக அந்த கிளஸ்டரை டெவலப் பண்ணுறதுக்கு ஹுண்டையோட அக்ரிமெண்ட் போட்டோம், 30,000 கோடி. அதில் மசாக்கான் டாக் ஒரு பங்களிப்பு தான். இதுவும் இருந்திருக்கணும், பெரிய பிக்சரில் இதுவும் இருந்திருக்கணும். அந்த அறிவிப்பு வந்த உடனே இது ஜனவரியில், பிப்ரவரியில் அவங்களுக்கு ஒரு தயக்கம் வருது மசாக்கான் டாக்குக்கு. அவங்க என்ன நினைச்சாங்க, இதே கவர்மெண்ட் கண்டினியூ, தமிழ்நாடு கவர்மெண்ட் மேலே சந்தேகம் வருது. என்னடா திடீர்னு வேற ஒரு இதோட போயிட்டாங்களே
நமக்கு அந்த கண்டினியூட்டி இருக்குமா இருக்காதா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி வருது. எலெக்ஷன் முடியட்டும் பார்க்கலாம், வெயிட் பண்ணுறாங்க. புது அரசு வருது. புது அரசு இன்னும் செட்டில் ஆகலை. ஏற்கனவே பேசிகிட்டு இருந்த யாருமே இங்கே இல்லை. தொழில்துறை செயலாளர் அருண்ராய் இல்லை, கைடன்ஸ் பீரோ தாரேஷ் அகமது இல்லை, அமைச்சர் டிஆர்பி ராஜா இல்லை. அனைவரும் புதியவர்கள். மறுபடியும் முதல்லேருந்தே ஆரம்பிக்கணுமா? எப்படி ஆரம்பிக்கிறது? நம்மளுடைய பங்களிப்பு என்னவாக இருக்கும்? அதுக்குள்ளே அவங்களுக்கு ப்ரெஷர் வருது, ஆந்திராவுக்கு வாங்களேன் அப்படின்னு. ஏன்னா அந்த கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவுடைய ஸ்கீமு ஆந்திராவுக்கும் ஒன்று சேங்ஷன் ஆகிருக்கு. அதனால் உடனே அங்கே மூவ் ஆகிறாங்க. அதுதான் சொன்னேன், இந்த அரசு இன்னும் அதிக முனைப்புடன் இண்டஸ்ட்ரீஸை கவனிக்கும். செல்வி கீர்த்தனா அவர்கள் தினமும் அனைத்து தொழில்துறை சார்ந்தவர்களை பற்றி புரிதல்களை அதிகப்படுத்திக்கணும், மீட் பண்ணணும். தொழில் சார்ந்த அறிவிப்புகள் தினம் ஒன்றாவது வந்துக்கிட்டு இருக்கணும். முதலமைச்சர் தொழில் சார்ந்த அறிவிப்புகளை வெளியிட்டுக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் நம்ம கண்டினியூஸாக லைம் லைட்டில் இருக்க முடியும். தொழில்துறை அமைச்சரே டெய்லி ரீல்ஸ் போட்டு தொழில் இங்கே தமிழ்நாட்டுக்கு வாங்க, தொழிற்சாலை வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விமர்சனம் வச்சுக்கிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி சார் பார்க்குறீங்க? ரீல்ஸ் மூலமாக தொழிற்சாலைகள் அழைக்கிறது அதெல்லாம் தவறான ஒரு விமர்சனங்கள். அவங்களுடைய திங்கிங் டிஃப்ரெண்ட்டாக இருக்கலாம். இதெல்லாம் தவறுன்னு எப்படி சொல்ல முடியும்? அதில் என்ன பேசியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த மாதிரி இருக்குது, இந்த இண்டஸ்ட்ரீஸ் எங்களுக்கு தேவைப்படுது, நீங்கள் வாங்க, உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நான் பண்ணித்தரேன் அப்படின்னு ரீச் அவுட் பண்ணுறாங்க. இன்று அவர்கள் ரொம்ப வயதில் இளையவர். கம்பேர் பண்ணுறாங்க. டிஆர்பி ராஜா அவர்களோடையும் கீர்த்தனாவையும் கம்பேர் பண்ணி பேசுகிறாங்க. அவரோட அப்ரோச் அப்படியே இருந்துச்சு. இவங்க ரீல்ஸ் மூலமாக பண்ணுறாங்க. எப்படி வருவாங்க தமிழ்நாட்டுக்கு இன்வெஸ்ட் பண்ண? எப்படி வருவாங்க? நாட் நெசசரி. ஒரு 15-20 நாட்கள் தானே அவங்க அந்த பொறுப்பில் இருந்திருக்காங்க. அதெல்லாம் செட்டில் ஆயிடுவாங்க. எனக்கு அதெல்லாம் ஒன்றும் இதுவாக தெரியல. பட் என்ன நான் பயப்படுறது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா, ரொம்ப ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணணும், அக்ரெசிவாக இருக்கணும் இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டியில். ஏன்னா வேலை வாய்ப்பு, வேலையின்மை இன்றைய தலையாய பிரச்சனை. 3 செக்டர் தான் வேலை கொடுக்கும். ஒன்று சேவைத்துறை, இன்னொன்று உற்பத்தித்துறை, மூன்றாவது கவர்மெண்ட் ஜாப்ஸ். சேவைத்துறை ஐடியில் ஏஐ மூலியமாக நிறைய டிஸ்பர்சல் வந்துட்டுருக்கு. உற்பத்தி துறையில் ஏற்கனவே பிரச்சனைகள். ஜிடிபியினுடைய பங்களிப்பு உற்பத்தி துறையில் குறைஞ்சிட்டு வரதை பார்க்குறோம். சைனா இம்போர்ட் ஜாஸ்தி ஆகிடுது, ரொபாட்டிக்ஸ் ஜாஸ்தி ஆகிடுது, ஆட்டோமேஷன் ஜாஸ்தி ஆகிடுது, வேலையாட்கள் கிடைப்பது அருகாயிடுச்சு. அப்போது ஒவ்வொன்றையும் பார்த்துக்கிட்டே வரோம். வேலை வாய்ப்புகள் பெருக்கப்பட வேண்டும். அப்போ நம்ம அக்ரெசிவாக இருக்கணுன்றது 12% இருக்கிற ஜிடிபி growth அதனால் ஆகணும். சிஎம் ஏற்கனவே சொல்லியிருக்கார், நம்மளுடைய 1.5 ட்ரில்லியன் 2036 நம்ம அச்சீவ் பண்ணணும்னு சொல்லியிருக்கார். அப்போ போக வேண்டிய அளவுகோல் அதிகம். இன்றைக்கு இருக்கிறதுலேருந்து 1.5 ட்ரில்லியனுக்கு போகணுன்னா கிட்டத்தட்ட 4 மடங்கு அதிகப்படுத்தணும். அப்போது ஓட வேண்டிய தருணம் இருக்குது. தமிழ்நாடு மட்டும்தான் பரவலாக இண்டஸ்ட்ரீஸ் இருக்கக்கூடியது. குறிப்பாக பார்த்தோம்னா இப்போது தூத்துக்குடியிலிருந்து நிறைய இண்டஸ்ட்ரீஸ் காணாமல் போயிட்டுருக்கிறத பார்க்குறோம். பட் ஐ எம் வெரி ஹாப்பி. செல்வி கீர்த்தனா இன்றைக்கி கொரியா போய் ஹுண்டையை இங்கே இருக்க வைக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்கிறாங்க. ஏன்னா 30,000 கோடி இன்வெஸ்ட்மெண்ட் அது. அந்த கிளஸ்டர் டெவலப் ஆகணும். அந்த கிளஸ்டர் டெவலப் ஆயிடுச்சுன்னா அந்த ஸ்டேட்டினுடைய அந்த டிஸ்ட்ரிக்டே டெவலப் ஆகிரும். ஸோ we have lot of challenges. இன்னும் நம்ம எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஜாஸ்தி ஆகிடுது, பெட்ரோல் டீசல் விலை ஜாஸ்தி ஆகிடுது, அன்றாடம் தேவைக்கு உண்டான விலையேற்றங்களை பார்க்குறோம். எம்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்ஷன் காஸ்ட் எல்லாம் 30% இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்றத பார்க்குறோம். அப்போது ஒவ்வொன்றும் இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. கவனம் சிதறாமல் கொண்டு போக வேண்டிய ஒரு தருணம் இது. மாண்புமிகு தொழில்துறை அமைச்சர் ரொம்ப கான்சன்ட்ரேஷனாக இப்போ இருக்க வேண்டிய தருணம். இதை தான் நாங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். இல்லைன்னா இண்டஸ்ட்ரீஸ் காணாமல் போயிடும். ஏற்கனவே சிறு குறு தொழில் பண்ணுறவங்க கஷ்டத்தில் இருக்கிறத பார்க்குறோம். எக்ஸ்போர்ட்டர்ஸ் எல்லாம் அடி வாங்கியிருக்காங்க. மின் கட்டண உயர்விலிருந்து விலக்கு தர்றதா மேனிஃபெஸ்டோவில் இருக்குது. இன்னும் அனௌன்ஸ்மெண்ட் வரல. நிலை கட்டணத்தை மாற்றி அமைப்போம் சொன்னது இன்னும் வரல.
ஜூலை 1 மின் கட்டணம் இன்னும் அடுத்த ஆண்டினுடைய 6% விலையேற்றம் வரப்போகுது. தாக்கு பிடிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் சிறு குறு தொழில்கள் இருந்துகிட்டு இருக்கு. கட்டுமான பொருட்கள் விலையேற்றம் தொழில் முனைகள் எந்த அளவுக்கு சார் பாதிச்சிருக்கு? நிறைய பாதிக்கும்பா. கன்ஸ்ட்ரக்ஷன் ஆக்டிவிட்டி நிறைய ஜாபை உருவாக்கக்கூடியது, இன்ஃபார்மல் ஜாப்ஸ் நிறைய உருவாக்கக்கூடியது. மூமெண்ட் ஆஃப் மெட்டீரியல்ஸ்லேருந்து, ரொட்டேஷன் ஆஃப் கேஷ்லேருந்து, கேபிட்டல்லேருந்து, லைஃப் ஸ்டைல் இம்ப்ரூவ்மெண்ட்லேருந்து, சர்வீசஸ்லேருந்து கட்டுமான தொழில் ஒரு மிகப்பெரிய ஒரு இண்டெக்ஸ் அழிஞ்சிட்ருக்கிறத பார்க்க போகிறோம். மக்களுக்கு தாக்கு பிடிக்கக்கூடிய சக்தி குறைஞ்சிக்கிட்டு வர்றதை பார்க்குறோம். பேரிங் கெப்பாசிட்டி அப்படின்றது. அப்போது நிறைய தொழில்கள் ஏற்கனவே தமிழகத்திலிருந்து சிறு குறு தொழில்களே இடம் மாறிக்கொண்டிருப்பதை பார்க்குறோம். காஸ்ட் ஆஃப் மேனுஃபேக்சரிங் இன் தமிழ்நாடு இஸ் பிகமிங் ஹையர் அண்ட் ஹையர் எவ்ரிடே. லேண்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, எம்ப்ளாய்மெண்ட் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு, ஆப்ரேஷனல் காஸ்ட் ஜாஸ்தி ஆகிட்டு இருக்கு. ஸோ ஒவ்வொரு விதத்துலேயும் லாபமற்ற தொழில்களை பண்ணக்கூடிய சூழ்நிலையை பார்க்குறோம். இதெல்லாமே இன்றைய முதல்வருக்கு மிகப்பெரிய ஒரு சேலஞ்சஸ். அழகாக செட்டில் ஆகியிருக்காங்க, ஓரளவுக்கு அவங்க கோலை நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. புதியவர்கள் நிறைய பண்ணணுன்ற ஒரு வெறியோடு இருக்கிறத பார்க்குறோம். ஆனால் அவர்கள் இளைஞர்கள், அனுபவமற்றவர்கள், ஹேண்ட் ஹோல்டிங் அதிகமாக தேவைப்படும். ஆலோசகர்களை கூட வைத்து கொள்ள வேண்டும். காதுகளை திறந்து மற்றவர்களுடைய கருத்துக்களை அதிகம் கேட்க வேண்டும். கொஞ்சம் ஆர்கனைஸ்டாக வேலை செய்ய பழகணும், கொஞ்சம் ப்ரொஃபஷனலாக வேலை செய்ய பழகணும். இதெல்லாம் அவங்க கற்றுக்க போகிறாங்க. பட் அடுத்த ஜெனரேஷனுடைய பொறுப்பு மிக்க ஆட்சி இப்போ வந்திருக்கு. இன்னும் ஃபாஸ்ட்டாக ரன் பண்ணுவாங்கன்ற நம்பிக்கை இருக்குது. ஒரு கரப்ஷன் ஃப்ரீ கவர்மெண்ட்டை கொடுப்போன்ற நம்பிக்கை கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. எல்லா இடத்துலையும் சேலஞ்சஸ் இருக்குது. அந்த ஒவ்வொரு சேலஞ்சையும் ஓவர் நைட் தாக்க முடியாது, மாற்றி அமைக்க முடியாது. பட் அதை நோக்கி போகும் பொழுது இண்டஸ்ட்ரியல் ஆக்டிவிட்டிக்கு மட்டும் லேகிங் டைமே கிடையாது. நம்ம பின் வாங்கிட்டோம், இன்னொருத்தர் முன்னிடுவாங்க. ஒரு முறை இழந்து விட்டால் அது திரும்பி வராது. இழந்தது தான். ஒவ்வொரு ரூபாய் தமிழ்நாட்டிற்கு வரும் முதலீடும் முக்கியமானது. இதை யார் பண்ணாங்க, யாருடைய முயற்சினால இது வெளில போச்சுன்றது இல்லை. இது நம்மளுடைய கடமை, தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து மக்களினுடைய கடமை, வாழ்வாதாரம் அத்தனையும் காப்பாற்றப்பட வேண்டும். சரி, இந்த அரசாங்க அணுகுமுறை எளிதாக இருக்கா உங்களை மாரி தொழில் முனைவுகளை அப்ரோச் பண்ணுறதுக்கு? இன்னும் செட்டில் ஆகாதனால எங்களால் அந்த அளவுக்கு ரீச் பண்ண முடியலன்னு தான் சொல்லணும். இன்னும் ரீச் பண்ண முடியல. ஏன்னா செட்டிலிங் டைம் போயிட்டுருக்கு. பதவியேற்ற முதல் ஒரு வாரம் அசம்பிளி, அதனுடைய மெஜாரிட்டி ப்ரூவ் பண்ண வேண்டியது. அடுத்த ஒரு 2 வாரங்கள் செட்டிலிங் டைம், புது அமைச்சர்கள், இலாக்காக்கள், ரீச்சிங் அவுட் டு த பீப்புள் டு தேங்க் ஃபார் த எலெக்ஷன் வின்னிங் அண்டு அண்டர்ஸ்டாண்டிங் த டிபார்ட்மெண்ட், புது ஆஃபீஸர்ஸ், ஷிஃப்டிங் ஆஃப் நியூ போஸ்டிங்ஸு, அட்ரஸிங் த லார்ஜர் இஷ்யூஸு, இதை பார்க்குறோம். டே டு டே பிரச்சனைகளை சமாளிக்கிறதுக்கு ஓட வேண்டியது. அது கோவில் சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம், அல்லது மின்வெட்டு சம்மந்தப்பட்டதாக இருக்கலாம். ஒவ்வொரு துறையிலும் அதனுடைய பூதாகாரமான சில வெடிக்கக்கூடிய பிரச்சனைகளை சால்வ் பண்ண வேண்டிய, இமிடியேட் அட்டென்ஷன் கொடுக்கப்பட வேண்டிய நிகழ்வுகள். புதிதாக வந்துள்ள ஒரு அமைச்சரைக்கு எல்லாருமே போய் அவங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கணும், க்ரீட்டிங் பண்ணணும்னு எதிர்பார்ப்பு இருக்கும். அப்போ நிறையா பேரை பார்க்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போது ஹோம்ஒர்க் பண்ணுறதுக்கு நேரம் இல்லாத சூழ்நிலை வரும், செட்டிலிங் டைம் கிடைக்காத சூழ்நிலை வரும். இதெல்லாம் தாண்டி வரணும். இதோ அடுத்தது வந்தாச்சு, அசம்பிளி வரப்போகுது, பட்ஜெட் வரப்போகுது, பேப்பர் ப்ரெசன்டேஷன் பண்ணணும், அலோகேஷன்ஸ் பண்ணணும், ஷார்ட் டேர்ம், மிட் டேர்ம், லாங் டேர்ம் கோல் வைக்கணும். ஆக்சுவலாக அவர் பேரில் எதிர்பார்ப்பு அதிகம் தானே. அந்த எதிர்பார்ப்பில் ஒன்றையும் தாண்டிட்டு தானே வந்துக்கிட்டு இருக்காங்க. சில டிசிஷன்ஸை ரிவர்ஸ் பண்ணுறோம், சில டிசிஷன்ஸை ஒத்தி வைக்கிறதையும் பார்க்குறோம். இது எல்லாமே கற்றுக்கொள்வதற்கு உண்டான அனுபவங்களை பெறக்கூடிய நிகழ்வுகள். ஒரே ஒரு கனவு தான் முதலமைச்சருக்கு இருக்க முடியும்.
அடுத்த 5 ஆண்டுகளுக்குள் இப்பொழுது இருக்கும் 10 லட்சம் கோடி கடனை நான் 5 லட்சமாகவாவது குறைக்க வேண்டும். சார் இந்த 10 லட்சம் கோடி கடன் இருக்குது தமிழ்நாட்டில், ஆனால் பல திட்டங்களை அறிவிச்சிருக்காரு. அது எப்படி சார் சாத்தியமாகும் நீ பார்க்குறீங்க? முதலாவது அவருடைய எண்ணம் என்னவா இருக்கும்? 10 லட்சம் கோடி கடனை அதிகப்படுத்தாமல் இருக்க வேண்டும். அப்படி அதிகப்படுத்துவதை விட்டுவிட்டு 5 லட்சமாக நம்ம குறைக்கணும். தனிநபர் வருமானத்தை அட்லீஸ்ட் ஒரு 2 மடங்காக ஆக்க வேண்டும். நாட்டிலே கரப்ஷனே இல்லாத ஒரு க்ளீன் கவர்னன்ஸை நம்ம கொடுக்கணும். டிரான்ஸ்பரண்ட் கவர்னன்ஸை கொடுக்கணும். டெக்னாலஜியை அதிகம் உபயோகப்படுத்தணும். எந்த விதமான கிரைமும் இல்லாத நிம்மதியான ஒரு தமிழகத்தை உருவாக்கும். இவ்வளோதான் இருக்க முடியும். இதில் முக்கியமானது அந்த 5 லட்சமாக குறைக்கிறது தான். ஏன்னா நம்ம கொடுத்த மேனிஃபெஸ்டோ ப்ராமிசஸ் ரொம்ப அதிகம். 3 பார்ட்டியில் அதிகமான மேனிஃபெஸ்டோவில் செலவினங்களை ஏற்றுக்கொள்ளது இந்த அரசு. அப்போ அதை மீட் பண்ணணும்னா அதுக்கு உண்டான வருவாய் எங்கேருந்து வரப்போகுது? டாஸ்மாகுடைய வருவாயை குறைக்கிறதா இருக்கும். அப்போ நமக்கு வரக்கூடிய ஒரே வருவாய், இனிமேல் எந்த வரியேற்றமும் நம்ம சுமைகளை ஏற்ற முடியாது. ஏற்கனவே அதிகமாக ஏற்றிவிட்டோம். அப்போ மேனிஃபெஸ்டோவை ஃபுல்ஃபில் பண்ணணும்னா சர்ப்ளஸ் பட்ஜெட் போட்டால் தான் முடியும். இந்த நேரத்தில் முக்கியமான இன்னொரு கோரிக்கை தமிழக முதல்வருக்கு, தயவு செய்து பரந்தூர் விமான நிலையத்தை பற்றிய முடிவை விரைவாக அறியுங்கள். அந்த இடத்துல ஏர்போர்ட் வருவதற்காக பல முதலீடுகள் தமிழகத்திற்கு வந்திருக்கு. அங்கே வரலன்னா முதலீடுகள் வெளியேறக்கூடிய சூழ்நிலை வரும். வருதா வரலையான்ற தெரியும். அப்படி வரலன்னா எங்கே வரப்போகுது? அது முக்கியம். இன்றைக்கு இருக்கக்கூடிய சென்னை ஏர்போர்ட் இந்திய அளவில் 6வது இடத்துல இருக்கும் டிராஃபிக்கில். கர்நாடகாவில் இருக்கக்கூடிய பெங்களூர் ஏர்போர்ட் 5 வருடங்களுக்கு முன்னால் 14 லட்சம் பேசஞ்சர்ஸ், இன்றைக்கு 37 லட்சம். தமிழகத்திலே 5 வருடங்களுக்கு முன்னால் 14 லட்சம், இப்பொழுது 17 லட்சம் தான். அப்போ குறைஞ்சிக்கிட்டே வரும். சரக்கு முனையம் அதிகப்படுத்தப்பட வேண்டும். பல எலக்ட்ரானிக் எக்ஸ்போர்ட்ஸ் ஏற்றுமதி சார்ந்தவை ஏர் ஃப்ரைட்டில் தான் இயங்க போகுது. அதுக்காக அந்த ஏர்போர்ட்டு நிச்சயமாக தேவை. இருக்கிற ஏர்போர்ட்டை எக்ஸ்பேண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்பு இல்லை. அப்போ புதிய ஏர்போர்ட், அது பரந்தூரோ வேறு ஏதோ வந்தாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். அப்படி வரலன்னா திருப்பதிக்கு அது போயிடுச்சுன்னா, ஏற்கனவே ஸ்ரீ சிட்டி ஸ்ட்ராங் ஆகிட்டு இருக்கு. திருப்பதி அதிகமாக ஃபீட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நிறைய இண்டஸ்ட்ரீஸ் அங்கே மூவ் ஆகிட்டு இருக்கிறத பார்க்குறோம். நல்லதே இல்லை. அப்போ முடிவுகளை உடனடியாக அறிவிக்கப்பட வேண்டிய ஒரு கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். ஆல்டர்னேட்டிவ் பிளான் அல்லது எக்ஸிஸ்டிங் பிளான், எத்தனை ஆண்டுகளுக்குள்ளே இதை நம்ம ஏற்படுத்த போகிறோன்றதை பார்க்கணும். போர்ட் தமிழகம்தான் அதிக கடற்கரையை கொண்ட ஒரு மாநிலம். இன்றைக்கு 3 போர்ட்டு தான் இயங்கி கொண்டிருக்கிறது. இன்னும் அதிகமாக வரணும். ஆந்திரா மறுபடியும் அதில் கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கும் கோஸ்டல் லைன் பெருசு. இதெல்லாம் கொஞ்சம் கவனம் படுத்திக்கணும். கர்நாடகாவிலே புது அரசு, புது முதலமைச்சர். தெலுங்கானாவிலே இளைஞர் முதலமைச்சர். அப்போ அனைவரும் ரொம்ப அக்ரெசிவாக வேலை செய்கிறத பார்க்குறோம். இங்கேயும் நம்ம அக்ரெசிவாக இல்லைன்னா பின்தங்கிடுவோம். ஒரு நல்ல நிகழ்வு, முதல்வர் மத்திய அரசுடன் சுமூகமாக ஒரு உறவை கொண்டு வரதை பார்க்குறோம். நாளைக்கு டெல்லி போய் நிதி ஆயோக்னுடைய மீட்டிங்கை அவர் அட்டன் பண்ணுறது ரொம்ப சிறப்பானது. இதெல்லாம் செஞ்சால் தான் நம்ம ஒரு கண்டினியூட்டியை, இன்வெஸ்ட்மெண்ட்டை எளிதாக தமிழகத்திற்கு கொண்டு வர முடியும். மோதல் போக்கு நமக்கு ஒரு நல்லதை தராது. எதிர்க்கப்பட வேண்டியவை எதிர்க்கப்பட வேண்டும். ஆனால் அனைத்தையும் எதிர்த்து கொண்டிருப்பதிலே அர்த்தம் இல்லை. அப்போது இதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயங்கள். கடுமையாக உழைப்பதற்கு இந்த இளைஞர்கள் கூட்டம் தயாராக இருக்கு. அப்போது தமிழகம் படு ஃபாஸ்டாக முன்னேற வேண்டும். எதிர்பார்ப்பு ரொம்ப அதிகம். இந்த நேரத்தில் இந்த 1 மாதத்தில் இன்வெஸ்ட்மெண்ட் வெளியில் போகிறது அப்படின்றதே நம்மளால் தாங்க முடியல.
12.5 லட்சம் கோடி முதலீடு தமிழகத்திற்குள் கண்டிப்பாக கொண்டு வர வேண்டிய கட்டாயத்தில் நம்ம இருக்கோம். இதில் அந்த ஆட்சி இந்த ஆட்சி 6 மாதம் 2 மாதம் 1 மாதம்லாம் நம்ம தேதி குறிக்க முடியாது. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நொடியும் ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் தேவையானது. அனைத்து வேலை பளுவும் செல்வி கீர்த்தனாவின் தோள்களிலே இருக்கு. அடுத்த தலைமுறையை காப்பாற்ற வேண்டிய ஒரு நல்ல வேலைகளை, நல்ல வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும். எதிர்பார்ப்புகளை பூர்த்தி செய்யணும். இதுதான் எதிர்பார்ப்பு. பொறுத்திருந்து பார்ப்போம் சார். பல தகவலை பயந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ.